எந்த கூட்டத்தையும் மனுஷனால கூட்ட முடியாது. கரூர்ல எல்லாம் சேர் ரொம்ப எம்டியா இருந்துச்சான், கடலூர்ல எம்டியா இருந்துச்சான். காசு கொடுத்து குவார்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டங்களே இல்லை. இங்க தானா சேர்ந்த கூட்டம், எழுப்புதலுக்காக வந்த கூட்டம். எல்லாம் கை தட்டணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு சில வார்த்தையை சொல்றேன், அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அபிஷேகம் சபைக்குள்ள 3000 பேரை கொண்டு வந்தது. 3ஆம் அதிகாரம் அற்புதம், 4ஆம் அதிகாரத்தில் 5000 பேரை சபைக்குள்ளே கொண்டு வந்தது. 5ஆம் அதிகாரத்தில் அடி, சபைக்குள்ள அடி விழுந்த போது அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் கர்த்தர் பக்கம் பயத்தோட சேர்ந்தார்கள். அதிகமாக 2 நாளில் 8000 பேர் சர்ச்சுக்குள்ள வந்தவர்கள். அடி சபைக்குள்ள விழுந்த போது என்ன கூட முடியாத அளவிற்கு தேவ ஜனங்கள் கூடினார்கள் கர்த்தர் பக்கத்தில். 6ஆம் அதிகாரம் அழைப்பு, 7ஆம் அதிகாரம் அன்பு. ஸ்தேவானுடைய ஒரு பெரிய அன்பு, இரத்த சாட்சியாய் தன்னை அர்ப்பணிக்க இயேசு சொன்னதற்கு பின்பாக, அதற்கு பின்பாக சொன்ன ஒரு வார்த்தை ஸ்தேவான் மாத்திரம்தான். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னது செய்கிறார்கள் என்று சரியாதபடிக்கு செய்கிறார்கள் என்று சொன்னபோது பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு உட்கார்ந்து விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்று போடப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் சபை அறிவிக்க போக முடியாத இடத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தது. 9ஆம் அதிகாரத்தில் சவுலுடைய அர்ப்பணிப்பு பவுலாய் மாறின போது 31ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, சபை பக்தி விருத்தியிலும் ஆறுதலிலும் அதிகமாய் வளர்ந்து சபை பெருகிட்டு. 10ஆம் அதிகாரத்தில் அங்கே வேதம் சொல்லுகிறது, அதரிசனம். பேதுரு பசியாயிருந்து சாப்பிட மேல் வீட்டறைக்கு ஏறின போது அதரிசனமான அந்த தரிசனத்தை பார்த்தபோது புறஜாதியாய் இருந்த நமக்கு கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷமாய் வந்தது. அந்நியர்களும் பரதேசிகளும் வாக்குத்தத்தத்துக்கு புறம்பாய் இருந்த நம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்து இன்னைக்கு நம்மளை உரிமையோடு அவருடைய சமூகத்தில் வர கர்த்தர் வைத்திருக்கிறார்.